இங்க ஒருத்தர் ஃபேமிலியோட ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பைக்ல வந்த 3 பேர் இவங்களை இடிக்கிற மாதிரி போறாங்க. அதனால இவருமே பயத்துல வண்டியை கீழே போட்டுறாரு. கீழே விழுந்த வேகத்துல யாருக்குமே எந்த அடியும் படல. ஆனா வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகல. அதனால இப்ப வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு இவங்க 3 பேருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போற வழியில ஒரு ஆட்டோவுமே பாக்குறாங்க. அப்ப அந்த ஆட்டோக்காரருமே இந்த லேடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 3 பேத்தையுமே வண்டியில ஏத்துறாரு. இப்படி ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆட்டோ நிறுத்திட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் ஆட்டோ எடுத்துட்டு போவாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் ஆட்டோ நிறுத்துறான். ரொம்ப நைட் நேரங்கிறனால அவனையும் ஏத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரருமே சொல்றாரு. ஓகேன்னு பின்னாடி இருக்கவங்க சொன்னோன்னே அவரையும் ஏத்திட்டு ஆட்டோல போறாங்க. ஆனா இவங்க ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டோ டிரைவரும் பக்கத்துல இருக்கணும் திரும்பி இவங்களை ஒரு மாதிரியா பாக்குறான். அது மட்டும் இல்லாம இவங்க வேற வழியில போறாங்க. அதை பார்த்தோன்னே அவருமே வண்டியை ஓரமா நிறுத்த சொல்றாரு. ஆனா இவங்க நிறுத்தாம ஒரு காட்டுக்குள்ள போய் நிறுத்துறாங்க. அப்ப இவருமே இறங்கி போய் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் எந்த பதிலுமே பேச மாட்டான். அப்ப திடீர்னு ஒருத்த வருவான். அவங்க கிட்ட இவருமே ஹெல்ப் கேட்கும் போது அவனுமே சிரிக்கிறான் ஆட்டோக்காரரை பார்த்து. ஆக்சுவலா அந்த லிப்ட் கேட்டவனும் ஆட்டோக்காரரும் பிளான் பண்ணி தான் இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது தெரிஞ்சதும் இவருமே அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கேப்ல அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைய கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா விடாம இவனுங்களுமே அவங்கள துரத்த அப்ப அவங்களோட ஒய்ஃப் ஒரு கல்லுக்குள்ள அவங்க குழந்தைய ஒளிச்சு வச்சுட்டு இவங்களுமே அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா அவனுங்க அதை கண்டுபிடிச்சு அந்த ஒய்ஃபை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப தன்னோட மனைவி குழந்தையும் தேடி அவருமே ஓடி வருவாரு. அப்ப தன்னோட சத்தத்தை கேட்டு அந்த குழந்தையுமே எந்திப்பா. அப்ப அந்த குழந்தைய பார்த்து அவனுமே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். இவருமே பின்னாடி அந்த குழந்தைய விட்டுருங்கன்னு காலில் கெஞ்சி பாக்குறாரு. ஆனா விடாம இவரையே அடிச்சிடறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு போய் ஒருத்தன் அடிச்சுட்டு தான் குழந்தைய கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேத்தையும் அடிச்சுட்டு தான் மனைவியும் கூட்டிட்டு போறாரு. ஆனா இவனுங்களுமே விடுற மாதிரியே தெரியல. பின்னாடி ஆட்டோல இவங்களை துரத்திக்கிட்டே வராங்க. அப்போ முன்னாடி ஒரு போலீஸ்கார் வந்தோடனே அதை பார்த்துட்டு பயந்துட்டு பின்னாடி திருப்பிட்டு போறாங்க. இப்ப அந்த போலீஸ்மே அவங்கள துரத்தி விட்டுட்டு இவங்களை சேஃபா இவங்க வீட்லயே விட்டுறாங்க.